குரு தன் சீடர்களோட நகரத்தின் தெருக்கள் வழியே நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அப்போ பணக்கார பெண்ணோட வீட்டுக்கிட்ட போகும்போது ஒரு சின்ன குழந்தை வெளியே வந்து பார்த்துச்சு. அந்த குழந்தை தட்டு நிறைய ரோஜா பூக்களை எடுத்துட்டு வந்து குருவுக்கு ரொம்ப அன்போட கொடுத்துச்சு. குருவும் அதை ஏத்துக்கிட்டாரு. அதுல இருந்து ஒரே ஒரு ரோஜா மலரை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதத்தை தன் சீடர்கள் கூட பகிர்ந்துக்கிட்டாரு. அப்புறம் வயதான மூதாட்டி குருவை தன்னோட வீட்டுக்கு வரவழைச்சாங்க. அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஆப்பிள் பழங்களை கொடுத்தாங்க. குருவும் ஒரே ஒரு ஆப்பிள் பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு மீதத்தை தன் சீடர்கள் கூட பகிர்ந்துக்கிட்டாரு. செல்வந்தர் வாழும் வீதிகளெல்லாம் கடந்து வசதி அற்றவங்க வாழும் நகரத்தின் ஒதுக்குப்புறமான பகுதிக்கு குருவும் சீடர்களும் சென்றாங்க. அங்கு வயதான ஏழை மூதாட்டி குருவை வரவேற்றாங்க. அவருக்கு சாப்பிட்றதுக்கு தட்டு நிறைய திராட்சை பழங்களை கொடுத்தாங்க. குரு அதில் இருந்து ஒரு திராட்சை பழத்தை எடுத்து சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் மொத்த திராட்சை பழத்தையும் அவரே சாப்பிட்டுட்டு அந்த வயதான ஏழை மூதாட்டிக்கு நன்றி தெரிவிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. குருவை பார்த்து சீடர்கள் குழப்பத்தோட எல்லா பொருளையும் எங்க கூட பகிர்ந்துக்கிறவங்களே, இந்த திராட்சை பழங்களை மட்டும் ஏன் நீங்களே சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு குரு, திராட்சை பழங்கள் ரொம்ப புளிப்பா இருந்துச்சு, அதான் நானா சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சீடர்கள், உங்களோட சுக துக்கத்துல எங்களுக்கும் பங்கு இருக்குல்ல அப்படின்னு குருவை பார்த்து கேட்க, நீங்க சொல்றது சரிதான், ஆனா இடையில ஒரு ஏழை பெண் இருக்காங்கல்ல, நீங்க திராட்சை பழங்களை சாப்பிட்டு இந்த பழம் புளிக்குது அப்படின்னு விமர்சனம் செஞ்சா அந்த ஏழை பெண்ணோட மனம் நொந்தே போயிடும். அந்த ஏழை பெண்ணோட நிலையை நான் கருத்துல கொண்டுதான் பழங்களை முழுவதும் நானா சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. மனிதர்களின் மனதை மதிப்பவங்க உயர்ந்தவர்கள் தானே.